நதிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொதிக்கும் நதி. சின்ன வயசுல அவங்க தாத்தா சொன்னப்போ இது ஒரு கட்டுக்கதைன்னு நினைச்சாரு. ஆனா வளர்ந்த பிறகு உண்மையாவே இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சப்போ ஆச்சரியம் மட்டும் படல, ஆராய்ச்சியும் பண்ணணும்னு நினைச்சாரு. இந்த பாய்லிங் ரிவர் அமேசான் காடுகளா தான் இருக்கு. ஷானி டிபிஷ்கான்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது உயிரினம் விழுந்தா கண்டிப்பா பாயில் ஆயிடும். இந்த ஃப்ராக் ஸ்னேக் எல்லாம் இன்ஸ்டன்டா குக் ஆகுறத டாக்குமெண்டே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நதி இப்படி கொதிக்கிறதுக்கு காரணம், அங்க இருக்க மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, அங்க ஒரு ஜெயண்ட் ஸ்ப்ரிட் இருக்கிறதாகவும் எக்குமமான்னு சொல்றாங்க. ஸோ அவங்க விடுற மூச்சு காத்துனால தான் அந்த நதி சூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரிசர்ச் பண்றேன்னு ஒருத்தர் வந்தாரு. 2011ல ஹேரிஸ் ரிசோ. ஸோ அவர் ரீடிஸ்கவர் பண்ணி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவர் சூடா இருக்கு அப்படின்னா அங்க சுத்தி வேல்கனோ இருக்கணும். ஆனா ரொம்ப தூரத்துக்கு வேல்கனோவே இல்லை. ஆனா அப்புறம் எப்படி இந்த நதி சூடா இருக்கு அப்படின்னு அவரு கண்டுபிடிச்சது தான் ஜியோதெர்மல் எனர்ஜி. ரெயின் வாட்டர் எர்த்துக்கு ரொம்ப டீப் இன்சைட்ல போய் திரும்ப ரைஸ் ஆகுறப்போ அந்த வாட்டர் ரொம்ப சூடா கொதிக்கிற அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி அவர் ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் ஸ்ரீ டாக்ஸ்.